ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வெற்றிக்கு ஒருவன் படத்தின் விமர்சனம். வெற்றிக்கு ஒருவன் படத்தில் மலேசியாவைச் சேர்ந்த கேஜிஆர், பகவதி பாலா, லதா, அர்ச்சனா, செந்தில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். முக்கியமான இடத்துல நானும் நடிச்சிருக்கேன். பவர், சிவா, ரமேஷ் ரெட்டி ஆகியோர் நடனம் அமைத்திருக்கிறார்கள். எஸ்.வி. ராஜன், பகவதி பாலா, தமிழமுதன் ஆகியோர் எழுதிய பாடல்களுக்கு பகவதி பாலா, தமிழமுதன் ஆகியோர் எழுதிய பாடலுக்கு ஜான் பீட்டர் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி முக்கிய வேடத்தில் நடித்து ஒளிப்பதிவும் செய்திருக்கிறார் பகவதி பாலா. யேசுதாஸ் சண்டை பயிற்சி கவனித்திருக்கிறார். எஸ். கலைக்கண்ணன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தாதாவுடைய உண்மை சம்பவம் தான் வெற்றிக்கு ஒருவன். அவருடைய அனுமதியை பெற்று அவருடைய வாழ்க்கையை படமாக எழுதி இயக்கியிருக்கிறார் பகவதி பாலா. மலேசியாவில் தாதாவாக வாழும் சக்கரவர்த்தி இந்தியாவில் நிறைய சொத்துக்களை அவருடைய நண்பர் என் பெயர் மூலமாக வாங்கி குவிக்கிறார். சக்கரவர்த்தி தன்னுடைய முதுமை காலத்தில் 3 பெண்களுக்கும் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்க திட்டமிடுகிறார். இதில் அவருடைய தங்கையின் மகன் பகவதி பாலா இந்த சொத்துக்களை ஆட்டையை போட சரிதீட்டி கொண்டிருக்கிறார். பகவதி பாலாவுக்கு தன்னுடைய மாமன் மகள் 3 பேரையும் திருமணம் செய்து கொள்ள ஆசை. ஆனால் 3 பெண்களும் அவரவர் விருப்பப்படி 3 பேரை காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் சக்கரவர்த்தி ஒரு முடிவுக்கு வருகிறார். தன்னுடைய தங்கை மகன் விரும்பாவிட்டால் பெண்களை அவருக்கு கொடுக்க வேண்டாம், பெண்கள் அவர்களை காதலிக்கும் பசங்களுக்கே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறார் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என் பேரில் தானே நிலம் வாங்கியிருக்காரு, அதனால் பகவதி பாலா என்னை மிரட்டுகிறார், அந்த சொத்துக்களை அப்புறம் எனக்கு மாற்றி கொடு என்று. இந்த சொத்துக்கள் உரியபடி அந்த பெண்களிடம் சேர்ந்ததா, பகவதி பாலா ஆசை பலித்ததா என்பது தான் கதை. கதையில் விறுவிறுப்பும் பரபரப்பும் எக்கச்சக்கம், நிறைய திரில் காட்சிகள் உண்டு. பகவதி பாலாவும் கதாநாயகனும் மோதிக்கொள்கிற கட்டங்கள் ஆர்ப்பரிக்கிறது. இதில் 70% காட்சிகள் மலேசியாவில் படமாக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவை சுற்றி வந்த அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. சில காட்சிகள் இங்கே தமிழகத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பட்ஜெட் படம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்குது. அதுதான் முற்றிலும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது இந்த படம் பிரம்மாண்டமான படமாக நமக்கு தெரிகிறது. இந்த படத்தை பொறுத்தவரையில் தலைப்பு தான் வெற்றிக்கு ஒருவன். படமும் நிச்சயமாக வெற்றி பெறும். தயவு செய்து வெற்றிக்கு ஒருவன் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் வெற்றி பெற்றால்தான் தமிழ் சினிமா எதிர்காலத்திலே ராஜபாட்டையில் பவனி வரும். பைல்வான் பார்வையில் வெற்றிக்கு ஒருவன் படத்துக்கு 100க்கு 40 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.